அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பு நண்பர்களே, சொர்க்கத்தில் நுழைவதற்கு மிக எளிமையான 4 அமல்களில் 2 அமல்களை நாம் பார்த்து முடித்துவிட்டோம். 3வது அமல் செய்யதுல் இஸ்திக்ஃபார். இந்த இஸ்திக்ஃபாரை காலையிலும் மாலையிலும் தினமும் நாம் ஓதி வந்தால் சுவனத்தில் அடைய முடியும். இந்த துவா மிகப்பெரிய ஒரு துவாவெல்லாம் கிடையாது. சொல்வதற்கும் அந்த துவாவை ஓதுவதற்கும் மிகவும் எளிமையான 4 வரிகளில் உள்ளடக்கிய துவா தான். அதாவது, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வன அப்துக வன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூஉ லக பிநிஅமதிக அலைய وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இந்த துவாவை நாம் தினமும் காலையிலும் மாலையிலும் ஓதி வருவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒமன் பாலகா மின் நஹாரி மூகினம் பிஹா. யார் இந்த துவாவை, இந்த செய்யதுல் இஸ்திக்ஃபாரை பகலில் மன நம்பிக்கையோடு மன உறுதியோடு யார் ஓதி வருவாரோ, ஃபமாத மின் யௌமிஹி கப்ல யும்சி, அவர் அன்றைய நாளிலே மாலை பொழுது வருவதற்கு முன்னதாகவே மரணித்து விட்டால் ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கவாசிகள் ஒருவராக ஆகிவிடுகிறார். ஒமன் காலகா மினல் லைலி வஹுவ மூகினும் பிஹா, அவர் இரவிலே இந்த துவாவை ஓதி வந்தால், எப்படி மன நம்பிக்கையோடு மன உறுதியோடு இந்த துவாவை ஓதி வந்தால், ஃபமாத்த கப்ல யுஸ்பிஹ, அதிகாலை வருவதற்கு முன்னதாகவே அவர் மரணித்து விட்டால் ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சோனவாசிகள் ஒருவராக ஆகிவிடுகிறார் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பானவர்களே, வெறுமனே 4 வரிகளில் உள்ளடக்கிய இந்த துவாவை நாம் தினமும் அன்றாட ஓதி வருவர்களாக நம்மை வளமையாக ஓதி வரக்கூடியவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த உலகத்திலே பாவம் செய்யாத மனிதர்கள் யாருமே இந்த உலகத்திலே கிடையாது. ஏனென்றால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஉன் வ கைரு ஹத்தாஈன அத்தவ்வாபூன். ஆதமுடைய மக்கள் அனைவருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அப்படி பாவம் செய்துவிட்டு தவறு செய்ததற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுகிறாரே, அவர்தான் உங்களில் மிகச் சிறந்தவர் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, அது சிறுவனாக இருந்தாலும் சரி, வாலிபனாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பாவம் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் நாம் இருக்கின்றோம். பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் பாவமே செய்யாத மனிதனை பார்த்திருக்கோமா என்றால் பார்த்தது கிடையாது. எல்லாரும் ஒரு விதத்தில் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். நான் முழுக்க என்னுடைய வாழ்க்கையில் நன்மையை மட்டுமே செய்தேன் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அப்படி செய்த பாவத்திற்காக வேண்டி, செய்த தவறுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்ற பொழுதுதான் நாம் அல்லாஹ்விடத்திலே சிறந்த மனிதனாகவும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற ஒரு மனிதனாக நாம் ஆக முடிகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த உம்மத்திற்குமே எந்த ஒரு சமுதாயத்திற்குமே கொடுக்காத மிகப்பெரிய ஒரு நிஅமத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். என்னவென்றால் அந்நதுமு தௌபா, நாம் செய்த பாவத்திற்காக வேண்டி, நாம் செய்த குற்றத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே முழுமையாக மனம் உருகி நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் முழுமையாக மன்னிக்கப்படுகின்றது. நம்முடைய குற்றங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிக்கப்பட்டு நாம் சாலிகான ஒரு மனிதனாக ஆக முடிகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை, மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் அஷத்து ஃபரஹன் பி தௌபத்தில் அப்தில் முஃமின். அதாவது, ஆள் நடமாட்டமே இல்லாத, உதவி செய்வதற்கு எந்த ஒரு மனிதனும் இல்லாத ஒரு காட்டு பகுதியிலே தன்னுடைய வாகனத்தையும் தன்னுடைய உணவுப் பொருட்களை
தொலைத்துவிட்டு அது மறுபடியும் தன்னை வந்து அடைகின்ற பொழுது தன்னுடைய வாகனமும் தன்னுடைய உணவுப் பொருட்களும் தன்னை வந்து சேர்ந்து அடையும் பொழுது அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்குமோ அதை விடவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியான் தவறு செய்துவிட்டு பாவம் செய்த பிறகு, யா அல்லாஹ், நான் இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவா என்று அல்லாஹ்விடத்திலே தன்னை சரணடைகின்றான் அல்லவா, அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் மிகவும் சந்தோஷம் அடைகின்றான், மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, நாம் காலையிலும் மாலையிலும் தவறு செய்தோமோ செய்யவில்லையோ, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எந்த ஒரு பாவமும் செய்யாத ஒரு மனிதர், அவர்களே காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். நாம் அவருடைய உம்மத்தாகிய நாமும் அதை பின்பற்றி நாம் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். முடிந்த அளவுக்கு ஒரு 100 முறையாவது அல்லாஹ்விடத்தில் நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இப்போ கூறிய அந்த செய்யதுல் இஸ்திக்ஃபாரை உங்களால் முடிந்த அளவுக்கு 100, 200 அல்லது ஒரு 11 தடவையாவது காலையிலும் மாலையிலும் இந்த செய்யதுல் இஸ்திக்ஃபாரை தினமும் ஓதி வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள், நாம் செய்த குற்றங்கள் அனைத்துமே மன்னிக்கப்பட்டு நாம் சுவனத்தில் நுழைவதற்கு மிகவும் இலகுவான ஒரு அமலாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த செய்யதுல் இஸ்திக்ஃபாரை நாம் தினமும் ஓதக்கூடியவர்களாக நம்மை ஆக்கிக்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து சுவனத்தில் நுழைவிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.